நிச்சயமாக ஆரம்ப காலத்திலே செய்த வடிவங்களை விடவும் பிற்காலத்திலே வரக்கூடிய வடிவங்கள் இன்னும் அற்புதமாக இருக்க பார்க்கிறோம். அதனாலே பழக்கத்தினாலே அதையெல்லாம் சீர் செய்து அதற்கு ஒரு இலக்கணம் வரையறை செய்து சிவாகமங்கள் அதனுடைய வடிவத்தை எல்லாம் வர்ணிக்கும், தியான ஸ்லோகத்தை சொல்லும். இந்த மூர்த்தியை நான் தியானிக்கிறேன், அவர் எப்படி இருப்பார்னா இப்படி ஒரு ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு இந்த திருவடியை மடித்து இந்த திருவடியை கீழே பத்மத்திலே அழுத்தி 4 கரங்களோடு இந்த அஸ்திரங்கள்லாம் தரித்து இப்படி ஒரு புன்னகை தரித்து இப்படியாக இருக்கக்கூடிய மூர்த்தியை வழிபடுகிறேன்னு தியான ஸ்லோகம் சொல்லும். அது அப்படியே ஒரு ஓவியர்கிட்ட கொடுத்தா அந்த ஓவியத்தை தீட்டி விடுவார். சிற்பி கிட்ட கொடுத்தோம்னா அதை ஒரு சிற்பமாக வடித்து விடலாம். அப்படி வர்ணனையாக இருக்கக்கூடிய தியான ஸ்லோகங்கள். அதுக்கு அப்படியே சில்பசாஸ்திரத்தில் போய் இந்த தியான ஸ்லோகத்திற்கு என்ன அளவு சொல்லியிருக்குன்னா அது பாதாதி கேசம் ஒவ்வொரு அங்கத்திற்கும் இவ்வளவு துல்லியமான அளவிலே இருக்கணுங்கிறத வரையறை செய்யும். இப்படி இதெல்லாம் ஒரு 9-10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பிரசித்தமாய் போக அதற்கு அடுத்து வந்த ஒரு 250 ஆண்டுகள் சோழ மன்னர்கள் குறிப்பாக பல்வேறு விதங்களிலும் இந்த திருமேனிகளை எல்லாம் மிகச்சிறப்பாக வார்த்தார்கள். அந்த மாதிரி வார்க்கப்பட்ட திருமேனிகளினுடைய லட்சணங்களுக்கு அதனுடைய சிறப்பிற்கு அடிநாதமாக இருந்தது மூவர் முதலிகள் பாடியருளிய பதிகங்கள். குறிப்பாக இப்போ ஒரு உதாரணத்திற்கு திருவெண்காடு ஒரு கோயில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பிரசித்தமான கோயில், பல சோழ மன்னர்களும் திருப்பணி செய்த கோயில். அந்த கோயிலே செய்து வழிபாட்டிலே இருந்த உலோக திருமேனிகள் பலதும் பிற்காலத்திலே எல்லாம் மாறி போய் அதில் சிலது தஞ்சை அருங்காட்சியகத்தில் பார்க்கலாம். திருவெண்காட்டிலிருந்து பெறப்பட்ட அந்த ஒவ்வொரு திருமேனிக்கும் உந்துதலாக இருந்தது யாருன்னு கேட்டால் அப்பர் பெருமானுடைய திருவெண்காட்டு பதிகங்கள். ஒவ்வொரு பாடல்லையும் அவர் எப்படி பிட்சாடனரை வர்ணித்திருக்கிறாரோ அதே போலே ஒரு பிட்சாடனர், அவர் எப்படி பைரவ கோலத்தை வர்ணித்திருக்கிறாரோ அதே போலே ஒரு பைரவருடைய மூர்த்தம். இப்படி இந்த திருமுறை பாடல்களாலே உந்தப்பட்டு இந்த திருமேனிகள் எல்லாம் இன்னும் சிறப்பு பெற்றன. அதுதான் எப்போதும் சொல்லுவது, கோயில் வழிபாட்டிற்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் அடித்தளம் அமைத்து கொடுத்தது திருமுறை பாடல்கள் தான். திருமுறை பாடல் பெற்ற தலங்கள் தான் இன்னும் சிறப்பு பெற்றன, நிறைய நிபந்தங்கள் பெற்றன. திருமுறை பாடல்களாலே தான் திருவிழாக்கள் சிறப்பு பெற்றன. திருமுறை பாடல்களாலே தான் அந்தந்த கோயில்களில் திருமேனிகள் சமர்ப்பிக்கப்பட்டன. திருமுறை பாடல்களாலே அந்த திருமேனிகளுக்கு விழாக்கள் எல்லாம் கொண்டாடப்பட்டன. அதனால் மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். திருமுறைகளை கொண்டுத்தான் சிவாலயங்கள் தமிழகத்தில் தழைத்தன. அதற்கு சாட்சி போல இந்த நிகழ்ச்சியில் சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்கள், என்னென்ன திருவிளையாடல் செய்வதற்கு எப்படியெல்லாம் வடிவம் ஏற்றார், அதனுடைய வர்ணனையை எப்படி திருமுறைகளிலே கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு 10-12 திருவுருவங்களை கொண்டு சிந்திக்கவிருக்கிறோம். அந்த அளவில் முதல்ல எம்பெருமானுடைய திருவுருவத்தை, அதனுடைய சிறப்பை அப்பர் பெருமான் தியானித்தவாறே எப்படியெல்லாம் ஒவ்வொரு லட்சணமும் தோன்றியது என்பதை பாடக்கூடிய பாடலை கேட்டு தொடங்குவோம்.